ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் மேக்கர் ஃப்ரை. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு பட்டை போட்டு அது நல்லா சேவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அது ஒரு 4-5 நறுக்கி அதில் போட்டுருவோம். அது நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதில் மாதிரி வெங்காயம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா அப்படி ஒரு வதக்கிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா அது வந்து வதக்கி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க வெந்நீர் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்க அந்த மீல் மேக்கரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு தான் இதில் போடணும். அந்த தண்ணியோடு போடக்கூடாது. இப்போ கொஞ்சமாக அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இப்போ மீன் மேக்கரை வந்து நல்லா அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு மீன் மேக்கரை அதில் போட வேண்டியதான். எல்லா மீன் மேக்கரையும் அதில் போட்டு அதை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுப்போம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் மேக்கர் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு கிண்டி எடுத்துக்கலாம். அந்த உப்பு எல்லா பக்கம் சாறுற மாதிரி நல்லா ஒரு கிண்டிக்கணும். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி போட போகிறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இதையும் நல்லா வந்து பிரட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கிண்டி எடுத்துக்கணும். இது நல்லா சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அந்த மிளகாப்பொடி எல்லா மீன் மேக்கர்லேயும் அந்த இது வந்து எல்லா பக்கமுமே நல்லா அந்த அளவுக்கு நல்லா வந்து கிண்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சூப்பரான மீன் மேக்கர் ரெடி. இப்போ இறக்கையில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா ஒரு கிண்டி இறக்கிடலாம். நம்மளுடைய சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்காவோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சூப்பரான மீன் மேக்கர் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.